ஹலோ ஹாய் வணக்கம் மகளே, வெல்கம் டு விஷாலின் பார்வை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை சீரீஸில் யானைக்கல் இருக்கக்கூடிய சுல்தான் பிரியாணிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நான் எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போகலாமா? போய் இன்றைக்கி ஒரு வேட்டை பண்ணிடலாமா? சரி, ஓகே, வாங்க போகலாம். பைக் ஆனில் இருக்கா? எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், எல்லாமே நம்ம கடை ஸ்பெஷல் தான். சொல்லணும். என்ன பொசிபிள் சொல்லி போயிட்டாரு. சாப்பிடும்போது பாருங்க, அடி வயிற்று வந்து எப்படி வரும்னு. அடா 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 அடா. இதெல்லாம் நம்ம கடை ஸ்பெஷல். ஈரல் சரிங்களா? சாப்பிடும்போதே அப்படியே எச்சி ஊடுதல் உங்களுக்கு. சாப்பிடும்போது இல்லை, அப்படியே பார்க்கும்போது எச்சி ஊடுது. பார்க்கும்போது எச்சி ஊறுது. அப்படியே சொல்லும் போதா ஸோ ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பரோட்டா வந்து போயிடுறேன். மதுரைனாலே பரோட்டா. ஸோ இந்த பொங்கு வந்து நிறைய கிரேவி ஊற்றணும். அதை முதல்ல ரெண்டு கிரேவி நான் ஒரு பரோட்டா தனியாக எடுத்து வச்சிடறேன். வச்சுட்டு பரோட்டா பாருங்கள், நல்லா பிச்சு போட்டுருவோம். பரோட்டா நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஓகே, இது வந்து நாட்டுப்படி கிரேவி எண்ணெயோட. ஓகே, இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஓகே. இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவான். இப்படி ஒரு பிசைஞ்சு ஒரு உருட்டி சொல்லும் போதே அப்படியே எனக்கு உங்களுக்கு ஊருது. வரேன் 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 வரேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்காங்க. அப்படியே எடுத்துருப்பாங்க. அதான் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. வார்த்தையே இல்லை, செம்ம இதுக்கு தான். எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமோ அங்கே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. நிறைய இடத்துல பரோட்டா சாப்பிட்டுருக்கேன், செம்மையாக இருக்கும் பரோட்டா. அதுவும் ரெண்டு கிரேவி. இந்த ஒரு கிரேவி பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருந்துச்சு, இன்னொரு கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி அதிகமாக இருந்துச்சு. அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரம், அந்த மசாலா, அந்த எண்ணெய் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பைட் போயிட்டேன். சூப்பரான பரோட்டா சாப்பிடும். வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். மட்டன் சுக்கா. இந்த சுக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ எண்ணெயாக இருக்குது அப்படின்னு. சுக்கா பாரு பார்த்தா தெரியும் எவ்வளோ எண்ணெயாக இருக்குது பாருங்கள். இந்த சுக்கா பீஸை பாருங்கள். அப்படியே சாப்பிடலாம். சுக்கா சூப்பர். இது பிராய்லர் கோழிக்கறி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கரெக்டாக குக்கா இருக்குது, சூப்பராக இருக்குது சுக்கா. திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இங்கே எல்லா இடத்துலையும் மட்டன் கரெக்டாக குக்கா இருக்குது. அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. மட்டன் சுக்கானா அப்படி தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். அதுதான் அகைன் ஒரு புரோட்டா எடுத்து, அந்த புரோட்டா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. அகைன் அதை போட்டு சுக்கா உள்ள ஒரு டிப் அடித்து அப்படியே மட்டன் அப்படியே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் உள்ள அப்படியே வச்சிட்டேன். நல்லா நசுக்கிட்டு அப்படியே ஒரு வாய் கண்ணை முடிட்டு ஒரு வாய்க்கு அப்படி மக்களா அப்படி கிளம்புறதுக்கான தெளிவு படம் அரைஞ்சிட்டு போனேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சத்தியமாக சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக வந்து ஆட்டுக்கால் பாயா. இந்த எண்ணெய் மிதக்குது பாருங்கள், எப்படி மிதக்குது பாருங்கள். இதில்
பாருங்க பாயா எப்படி இருக்கு பாருங்க. பாயாவோட போகும் பாருங்க. பாயா இந்த பாயா வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றுது அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த பாயா பார்க்க ஜூஸியாக இருக்குது. பாயாவுக்கு இடியாப்பத்துக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக. இடியாப்பம் பாயா ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். அப்படியே உள்ளே போயிட்டான். கடைசியாக வரேன் அந்த எலும்பு, நான் கடைசியாக வரேன் பாருங்க. சூப்பராக இருக்குது பாயா. ஐயோ சாப்பிட்டே இல்லாமல் நல்லா வேக வச்சுருக்காங்க. சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த எலும்பு சாப்பிடும்போது. சூப்பரான பாயா. கூட வந்து இந்த பாயாவுக்கு மட்டும் ஒரு இடியாப்பம் இல்லை வேறு ஏதாவது இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாயா அப்படியே லைட்டாக புரோட்டாலே போட்டு ஒரு வாங்கி சாப்பிட்டு வருமா. கடை ஐடியா சொல்கிறாரு. அகைன் ஆல்ரெடி நல்லா ஊறின பரோட்டாவை எடுத்து வந்துடு வேங்க இதில் போட்டு டிப் பண்ணி சின்ன பரோட்டா இது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கு. இதுதான் கிரேவி, இதுதான் பரோட்டா, எதுவுமே கிடையாது. இது எது கூட சாப்பிட்டாலும் பரோட்டா அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்க மட்டன் சாப்ஸ் அதானே? மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குங்களா? ஓகேவா? மட்டன் சாப்ஸு இதோட மீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே என்ன பண்ணுங்க, கட்டை ஒரு வச்சு அப்படி லைட்டாக அப்படி ஒரு புதுசு மாதிரி மீட்டு மட்டும் எவ்வளோ ரெண்டு பாருங்க. ஐயோ சூப்பர் சாப்பிட்டு. இன்னும் 2 பரோட்டா எடுத்துட்டு வாங்க. 2 பரோட்டா சேர்த்தே வச்சுக்கோங்க. கேட்டுகிட்டே இருந்தோம் ஆட்டுக்கால் பாயா இடியாப்பா வேணும் அப்படின்னு. சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ சாஃப்ட்டு, இது எவ்வளோ அந்த மீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இடியாப்பத்துக்கு வந்துட்டோம், இப்படி எடுப்போம், நம்ம ஐட்டத்தை கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நல்லா வச்சுட்டு பாருங்க அந்த எண்ணெயோடு அப்படி ஊற்றினோன்னா அப்படியே எடுத்து வச்சு இந்த இடியாப்பத்துக்கு உள்ளே கொடுத்து ரெண்டு குழப்பி பாருங்க. இடியாப்பம் எங்கே இருக்குன்னே தெரியல பாருங்க. அதில் அப்படியே பாயா கூட அப்படியே இறங்கி ஒடிஞ்சி இணைந்த கைகள் மாதிரி ஆகிட்டான். ஆட்டுக்கால் பாயாத்துக்கு இடியாப்பம் தான் பெஸ்ட்டு பேர். தர்ஷினி பேர் யாரும் மாற்றிடாதீங்க, அருமையாக இருக்குது. ஆனால் இந்த மட்டன் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மட்டன் சாப்ஸோட ஒரு பைட்டு போகும். நாட்டுக்கோழி வெயிட் பண்ணுறாரு. நாட்டுக்கோழி கடைசியாக வரும். வேற மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இந்த டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு, இந்த மீட்டுக்கு அந்த மீட்டுக்கு வித்தியாசம். ஆனால் அந்த பெப்பர் அப்படியே கண்டினியூவாக கொண்டு வர்றது, அந்த மீட்டோட ஃப்ரெஷ்ஷு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகதேவ். இதுதான் நாட்டுக்கால், நாட்டுக்கோழி கால், நாட்டுக்கோழி காலோட சாப்ஸு. அதான் எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடாது. ஆஹா கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி கால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் வந்து ஸ்பைசஸ் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்குது. இதில் வச்சிடும் பாருங்க, சுற்றி பாருங்க.
ஒரு காலை எடுத்து நல்லா எப்படி உரிகிறான் பாருங்க, அவ்வளோ சாஃப்ட்டு. சூப்பராக இருக்குது. போடுறத மட்டும் ஸ்லோமோ போட்டுக்கிறேன். யா டன். பார்த்தீங்களா? ஓகேவா? ஓ நல்லி, எவ்வளோ பெரிய நல்லி. அதை வச்சு அப்படியே தட்டி விடுங்க பிரியாணி. வெயிட்டாக இருக்குப்பா. ஓகே, பிரியாணி வந்தாச்சு. ஓகே, நல்லி இங்கே பாருங்க. காப்பி ரைட் போட்டுருவாங்க ஜி. ஐயோ, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நல்ல சத்துலான ஒரு பிரியாணி, சூப்பராக இருக்குது. நல்லா பிரியாணி டெக்ஸ்சர் வேணும். ஆனியன் ரைத்தா, இந்த பிரியாணி, ஒரு மட்டனுடைய சாப்பிட பீஸு. அடா, சைடிஷ்லாம் காரமாக இருக்குது கொஞ்சம், ஆனால் பிரியாணி சட்டில்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே காரமாக தான் வச்சுக்கோங்க, நமக்கு அது மேட்ச் ஆகாது. ஸோ ஒன்று கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது கூட வந்து ஒரு மட்டன் சுக்காவையோ இல்லை வந்து நாட்டுக்கோழி சாப்ஸையோ இல்லை மட்டன் சாப்ஸையோ எடுத்து போட்டு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். ஆனால் ப்ராப்பராக குக்காக இருக்குது, மீட் சூப்பராக இருக்குது. மட்டன் இதுதான் அங்கே பெஸ்ட்டே இங்கே. ஏன்னா இந்த அளவுக்கு பெருசாக இது இவ்வளோ நல்ல குக் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராப்பராக குக் ஆகாமல் இருக்கிறது, இந்த பழைய மீட்டு, இதெல்லாம் தான் வந்து பிரச்சனை பண்ணுறதே காரணம். அடுத்து இருக்கிறேன், அடுத்து ஒரு பிரியாணி வெயிட் பண்ணுறாங்க. அதான் நாட்டுக்கோழி பிரியாணியில் ஒரு லெக் பீஸே பாதி பீஸ் உடஞ்சிச்சு. இல்லை, நாட்டுக்கோழி பிரியாணியில் லெக் பீஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, வரேன். லெக் பீஸ் பாருங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நாட்டுக்கோழி சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறாங்கன்னே தெரியல. எவ்வளோ அந்த ஓவர் குக் பண்ணாலும் சாப்பிட நல்லா இருக்காது, ப்ராப்பராக குக் பண்ணாலும் சாப்பிட நல்லா இருக்காது. ஆனால் அது எப்படி இருக்காங்க நாட்டுக்கோழி பிரியாணி போடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி போடலாம். உள்ள பீஸ் இருந்தியா, உடஞ்சிருக்குதியா, லெக் அண்ட் டயரை கொடுத்துட்டாங்கப்பா. லெக் இல்லைங்க, அது தொட பீஸ்ன்னு நினைக்கிறேன். தொட பீஸ் லெக் அண்ட் டயர்னு சொல்லுவாங்க. அந்த லெக்கும் தொடையும் சேர்ந்து பாருங்க, நல்லா உடஞ்சிருச்சு, நல்லா சூப்பராக உடஞ்சிருச்சு. சூப்பராக உடஞ்சிருச்சு. சூப்பர், இவ்வளோ பெரிய பீஸ் வருது. இந்த பிரியாணி போட்டுட்டோம். பிரியாணி போட்டாச்சு. அம்மா ஆனியன் ரைத்தா வச்சு போட்டோம். நல்லி சாது ஈரல் சாப்பிடுறது. அடுத்து வரேன், அடுத்து ஈரல் தான் வச்சு வந்து வச்சுட்டு பிரியாணி ஒரு உருட்டி கொஞ்சமாக பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆனியன் ரைஸை எடுத்து வச்சு ஒரு அடி அடிக்கலாம். மட்டன் நல்லி பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக போட்டுருக்காங்க. நாட்டுக்கோழி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்ல குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது கூட உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் வேணும்னா நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஈரலே பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி போட்டுருவாங்க. நல்லா சட்டில்டான ஒரு ஈரல். பரோட்டா வாங்கிட்டு ஏதாவது ஒரு சைடிஷ் மட்டன் சிக்கன் வாங்கினாலும் சரி, ஈரல் வாங்கினாலும் சரி, குடல் வாங்கினாலும் சரி, ஆட்டுக்கல் பாயா, மட்டன் சாப்ஸு, சிக்கன் சாப்ஸு, எது வாங்கினாலுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிரேவி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டே போயிடலாம்.
அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைனீஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, தந்தூரி இருக்குது, க்ரில் இருக்குது, கபாப், இந்த மாதிரி வந்து சைனீஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. இந்த நம்ம இங்கே வந்தது காரணம் மதுரை ஆத்தென்டிக் மதுரை சாப்பாடு சாப்பிடணும். அதான மதுரை சாப்பாடு மதுரைக்கு ஒரிட்டான ஸ்டேட் இருக்கணும். எல்லாமே சூப்பராக இருக்குது. நெஞ்சு இது வரைக்கும் நெஞ்செறியல, எது கழிக்கலை. இன்னும் என்னெல்லாம் பண்ணல அப்படிங்கிறத நான் கொஞ்சம் லேட்டராக வீடியோ பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் வாங்க எங்கள் கடைக்கு, சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது சரியாக இருக்கான்றது நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அதான் உண்மை. ஓகே. ஆமாம். நிறைவான மனசோட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்கன்னா விஷாலின் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷாலின் பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே விஷால், நான் உங்கள் விஷால். காந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.